guys, welcome back to my channel VAVA TN43. Yes, today INTERCEPTOR650 நம்ம கையில வந்து மாட்டி இருக்கு. That is ABILASH ABI43 அவரோட Interceptor வந்து இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ரைட் போலாம். This is my first time 650cc பைக்கை வந்துட்டு எடுக்கிறது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கலாம். அதுவும் தலைவர் வந்துட்டு கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. டயர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எக்ஸாஸ்ட் மோட்டோவிங்ஸ் எக்ஸாஸ்ட் நம்ம போட்டிருக்க அதே எக்ஸாஸ்ட், பட் அதை விட இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது. அண்ட் 650cc என்ஜின்லேருந்து எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல், அப்படியே டபுள். இது 350 அண்ட் திஸ் இஸ் 650. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தண்டர்பர்ட் 350X தான் ரொம்ப அழகு. 650 ஓகே, மேனேஜபிள், அவ்வளோதான். அண்ட் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது சில்வர் கலர் தான் இருக்கும், இவன் பெயிண்டிங் பண்ணியிருக்கான். என்ஜின் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய சைஸ் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணியிருக்காரு, orange. தட் இஸ் என்ன கம்பெனி இது? லூவியா அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஹேண்டில் பார் ரைஸர் போட்டு இதை ரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. சும்மா ஒரு இன்ச் மட்டும் ரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் தென் மொபைல் ஹோல்டர். வேறு என்ன இருக்குது? வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க சார்? அவ்வளோதான். அவர் பின்னாடி நம்ம ஒட்டியிருக்க இதே ஸ்டிக்கர் காப்பி அடித்து அவரும் ஒட்டியிருக்காரு, காப்பி கேட். எஸ், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நான் இது எக்ஸ்ட்ரா பண்ணுது. ஸோ சைலன்சரில் கால் முட்டாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சுருக்காரு. அண்ட் தென் இங்கே ஒரு மோட்டோ விங்ஸ் பர்ஃபார்மன்ஸோட ஸ்டிக்கர். இந்த கிராஷ் கார்டு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. தட் இஸ் எப்போது போல் ராயல் என்ஃபீல்டு அவங்க தரமாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ராயல் என்ஃபீல்ட் ஷோல் ரூம்லேருந்து காசு கொடுத்து வாங்கினது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்க் கைட்டர் போட்டிருக்காரு. இதை வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக டஸ்ட் படாமல் இருக்கிறக்காக. ஏன்னா டஸ்ட் பட்டுச்சுன்னா நம்ம ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி இல்லை எங்கே அந்த சஸ்பென்ஷன் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே டஸ்ட் ஆகும்போது ரொம்ப அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக இது போட்டிருக்கிறது. சீட் கவரும் மாற்றிருக்காரு. ஆக்சுவலாக ஒரிஜினல் சீட்டை மாற்றல, சீட் கவர் தான் மாற்றிருக்காரு. மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அது வந்து சஹாரா சீட், ஜாரா இல்லை சஹாரா சீட்ஸ். எஸ், அந்த இது கூட அப்படியே இருக்குது. தட்ஸ் இட். வேறு எதுவும் இப்போ மொபைல் ஹோல்டர் வச்சுருக்காரு. அண்ட் லுக் பார்த்தீங்கனாலே பேக் சைட்லேருந்து டயர்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா டிம்சன் டயர் பயங்கரமாக பெருசாக போட்டிருக்காரு. இது வந்து 30% ஆஃப் ரோடிங் அண்ட் இது 70% வந்துட்டு ஆன் ரோடிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு வந்து ஆன் ரோட் மட்டும் தான். ஸோ சீக்கிரம் உங்களுக்கு மேக்ஸிமம் 12,000 தேஞ்சிருச்சு. ஸோ இப்போ மாற்றிருக்காரு. ஓகே, இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,000. டயருக்கு மட்டும் 14,000. கன்ஃபார்ம் 12,000 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் இதை மாற்றியே ஆகணும். அப்புறம் பிரேக் ஷூ தேஞ்சிருச்சு அவருக்கு. பிரேக் ஷூக்கு எவ்வளோ ஆச்சு? 2,400 இல்லை. ஸோ பிரேக் ஷூவும் போயிருக்கு. பிரேக் ஷூ வந்துட்டு 2,400. ஸோ 12,000 கிலோமீட்டர்ஸில் கன்ஃபார்ம் இது ரெண்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தாகணும். மற்ற எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இவர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதனால் வேறு எந்த ப்ராப்ளம்லாம் இதில் வரல. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருந்தார். தட் இஸ் ABILASH ABI43 அவரோட யூடியூப் சேனல். அதில் வந்து சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவர் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மற்றபடி நம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், சாரி மச்சா, சீட்டை தட்டிட்டேன்டா. எஸ், அதுக்கும் இதுக்கும் பொசிஷன் நல்லாவே மாறுது. ஐ மீன் தண்டர்பர்ட் 350Xக்கும் இதுக்கும் ரொம்ப பொசிஷன் மாறுது. நம்ம தண்டர்பர்ட் 350Xே ஓட்டி பழகுனால இது நல்லாவே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, ஆக்சுவலாக இதில் சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்குது. ஸோ நியூட்ரலில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். எஸ், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் நம்ம எடுக்காமல் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். தட் இஸ் சைட் ஸ்டாண்ட் சென்சார். ரொம்ப உங்களுக்கு யூஸாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மறந்துட்டு போய் சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் போய் மறந்துட்டு போய் விழுந்துடுறாங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ சைட் ஸ்டாண்ட் ஃபஸ்ட் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு எஸ், நியூட்ரல் அண்ட் தென் லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், திஸ் இஸ் த சவுண்ட் ஆஃப் த மோட்டோ விங்ஸ் எக்ஸாஸ்ட். அதுவும் இதில் டபுள் எக்ஸாஸ்ட். எஸ், நம்ம ரைட் பார்க்கலாம் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. அபி பின்னாடி வரையா என்ன? ஓகே guys, let's move. எஸ், வண்டி நல்ல ஹைட்டாகவே இருக்குது. எஸ், பயங்கர ஹைட். சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து மோட்டோவிங்ஸ் பர்ஃபார்மன்ஸோட எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து சூப்பராக இருக்குது. வண்டி பயங்கரமான ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கைக்கு செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தண்டர்பர்ட் 350X ஓட்டிட்டு இந்த வண்டி நம்ம கைக்கு செட் ஆகுறது பயங்கரமான. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக டயர் ஐயோ
ரியலி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எப்படின்னா இது கார்னர் ஏரியா பயங்கரமாக பண்ணலாம் போல் இது. பிகாஸ் நல்லா ஐ கேன் ஃபீல் இட். இது ரெண்டு அப்படியே நல்லா படுத்து போகுது. எஸ் 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 ரியலி குட். பக்கா. இப்போ செகண்ட் கியரில் தான் போயிட்டுருக்கோம். பயங்கரமான புல் இது. ஸோ 650cc தான் சும்மா சொன்ன மாதிரி பயங்கரமான புல் இருக்குது. ஸோ நம்ம கைக்கு செட் ஆகிற வரைக்கும் கார்னர்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக வேண்டியது இருக்குது. பிகாஸ் கைக்கு செட் ஆகாமல் நம்ம செய்ய முடியாது. இன்னும் க்ளவுஸ் வேறு நம்ம போடல. பட் க்ளவுஸ் எல்லாமே நல்ல க்ரிப்பாக தான் இருக்குது கைக்கு இது. அண்ட் பொசிஷன் ரியலி அமேசிங். ஆக்சுவலாக ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணாமல் கீழே இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் குமிஞ்சு ஓட்ட வேண்டியது இருக்கும். ஸோ ஹேண்டில் பார் இவர் 1 inch ரைஸ் பண்ணியிருக்காரு. கம்ஃபர்ட்டான நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குது. நல்ல ஒரு புல் இருக்குது. புல்லிங் லெவல் வேறு லெவல். அண்ட் டயர் வந்து ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபைட். டயர் வந்து பக்கா. ஸோ பாரு இங்கே இடத்துலலாம் எனக்கு திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் அதில் எனக்கு கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வண்டி வந்து நம்ம கைக்கு வந்து செட் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 kilometers வந்து நம்ம ஓட்டணும். அதுவும் இதில் டயர் வந்து எனக்கு ரியலி நான் நம்பவே முடியல. என்னால் பெரிய டயர் வேறு போட்டிருக்கனால எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நல்ல ஒரு செம ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. லாங்காக நீங்கள் போகும்போது மட்டும் ஐ திங்க் ஸோ ஹிப் லைட்டாக ஹிப்பு வந்து லைட்டாக வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவர் ஆக்சுவலாக சீட் கவர் போட்டுக்காராக இருக்கும். அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். வேறு எதுக்கு சீட் கவர் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக தான் போட்டுக்காராக இருக்கும். லாங். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பில்லியான் சீட், ஐ மீன் பேக் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்க்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 650cc வந்து சோலோ ரைட் எவ்வளோ லாங் வேணாலும் போனாலும் நமக்கு ஜாலியாக இருக்கும். லைட்டாக பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. பட் வந்து பயங்கரமான கம்ஃபர்ட். அண்ட் மைலேஜ் இஸ் ஐ கெஸ் 25 to 30 kilometers தான் மைலேஜ். ஒரு டைம் அவர் மைலேஜ் டெஸ்ட் இந்த வீடியோ எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ 32 kilometer மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் கம்பெனியில் 25 to 30 தான் இதுக்கு மைலேஜ் சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக 650cc. நம்ம ஒரு அழுத்தி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்றது வண்டி. பயங்கரமான புல்லிங். இன்னும் ஆக்சுவலாக கைக்கு செட் ஆகலை. வண்டி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் போல். இதோட டார்க் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பயங்கரமான புல்லிங். ஒரு ஓவர்டேக்லாம் பண்ணுன்னா விதின் செகண்ட்ஸ் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ தண்டர்பர்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலினே இது நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு நிதானமான ஒரு வண்டி தான். நிதானமாக ஸ்லோவாக போகிற வண்டி தான். பட் இது அப்படி கிடையாது. இப்போ ரியலி ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ஒரு பீஸ்ட். இது ரொம்பவே ஒரு நம்ம தண்டர்பர்ட் போகுது. போயிட்டார் தலைவர். ஓகே, இது வந்து ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இது அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல் மாதிரி. பிகாஸ் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகிற வண்டி, அந்த டக் சவுண்ட் அதோடு தான் இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. அது இல்லாமல் பயங்கரம் இருக்கும். அதுவும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹3 lakh ஆன் ரோட். கலருக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுது. பட் இவரோட வண்டியோட இந்த கலர் பேர் வந்து பேக்கர்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்வாங்க. ஸோ இதோட ரேட் வந்து கரெக்டாக 3 lakhs வருது. அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லலாம் அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் ரைடிங் திஸ் பைக். தண்டர்பர்ட் 350 ஓட்டிட்டு
இது ஓட்டும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் கார்னர்ஸ் தான் இருக்கிறதுனால நான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். இது ஒரு அழுத்தினா ஒரு இது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும். பட் நம்ம அழுத்தாமல் பொறுமையாக போயிட்டுருக்கேன் நான். பிகாஸ் எனக்கு இன்னும் கைக்கு செட் ஆகலை, வேறு லெவலில் இருக்கான வண்டி. இன்னும் 5 to 6 கிலோமீட்டர் போகும்போது தான் பெஸ்ட்டாக இருக்குது இது. பக்காவாக இருக்குது சவுண்டு, ஆக்சம் செம பயங்கரமாக இருக்குது. ஸோ அபிலாஷ் ABI43 அவர் தான் நம்மளோட குருநாதரே பைக் அப்படின்னு பார்க்கும்போது. பிகாஸ் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவார். பைக் மெயின்டெனன்ஸ் நீங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக வண்டி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ வண்டியை நம்ம என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. யூ ஷுட் மெயின்டைன் இட் ப்ராப்பர்லி. பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணால் வண்டி உங்களோடது. ஆர்டர்ஸ் நீங்கள் அடிக்கடி சர்வீஸ் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ ஒரு நம்ம கொஞ்சம் ரைட் பார்க்கலாம். சவுண்ட்ஸ் குட். ஸோ ABS பைக்கோட சவுண்டு கேட்டாலே மேக்ஸிமம் பீப்புள் நகர்ந்துடுறாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இருக்குது. இரிட்டேட்டிங் சவுண்ட் கிடையாது. இந்த டாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பயம். ஆக்சுவலாக இந்த டாக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பயங்கர டயர்ட் பண்ணிடுது. Really have some speed, man. பக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னரிங்கும் எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு தான். பட் இன்னும் என் கைக்கு செட் ஆகாதனால கார்னரிங் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல. இல்லைன்னா இது கார்னரிங்கும் மேக்ஸிமம் பண்ணி காமிக்கலாம். அண்ட் ரொம்ப பைக் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ காய்ஸ், நம்ம இன்டர்செப்டர் 650 ஓட்டி பார்த்தோம். வேறு லெவல் இருக்குது வண்டி. தண்டர்பர்ட் 350X ஓட்டிட்டு இன்டர்செப்டர் 650 ஓட்டும் போது ரியலி வேறு லெவல் இருக்குது. புல்லிங் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அது எப்படி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அந்த அளவுக்கு ஒரு புல்லிங் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 7 செகண்ட்ஸ்க்குள்ளே 100 கிலோமீட்டர் டச் ஆகிடும். அந்த அளவுக்கு ஸ்பீட் போகுது. 650cc ஓட்டினது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நார்மலாக ஒரு சூப்பர் பைக் வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 650cc 3 lakhsக்கு ரொம்ப வர்த்தான வண்டி தான். ஸோ 650ccன்னு பார்க்கும்போது ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரிதிங். ஒரு லைஃப் லாங் வண்டின்னு கூட சொல்லலாம். மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650cc லைஃப் லாங் வண்டின்னு கூட சொல்லலாம். வாங்கிட்டு லைஃப் லாங் கூட வைக்கலாம். ஸோ 650ccன்றது அருமையான வண்டி. ரியலி வேறு லெவல். Meet you at next video. Bye from VAVA TN43. Thank you for watching my video.